அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு என்னென்னு செய்யணும்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. வீட்டில் ஒரே ஒரு சேமியா பாக்கெட்டு இருந்துச்சு. சரி, பிரியாணி சேமியானாக்கா ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பல்லாரி எடுத்துக்கிட்டேன், அதை நல்லா ஸ்லைஸாக நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழம் புளிப்பு சுவையாக இருந்தால் தான் பிரியாணி சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச பல்லாரியை சேர்த்து, பல்லாரி வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட்டாக அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்னா ரொம்ப உரப்பாயிரும். அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே. வேறு எந்த தூளும் சேர்க்க அவசியம் கிடையாது, இது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தையும் நல்லா நறுக்கி அதோடு சேர்த்து புதினா, மல்லி இலை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி பழம் இருக்க இடம் தெரியாமல் போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம முதலே தக்காளி பழம் பல்லாரி வேகிறதுக்கு உப்பு போடுவோம்ல, அந்த உப்பு போதும். அதுக்கப்புறம் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சேமியாவில் அந்தளவுக்கு உப்பு எடுக்காது, ரொம்ப உப்பு கச்சிரும். அதனால் முதல்ல போட்ட உப்பு தான். அதுக்கப்புறம் சேமியா நல்லபடி ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்கிட்ட கொடுத்தேன். பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு தான். ஓகே, பாய்.